இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். யார் இந்த அர்த்த ராத்திரி இந்த மாதிரி சிரிக்கிறது? சோபி, டைம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல இந்த டிவி ஆஃப் பண்ணி தொலைடா. என்ன பண்ற? நீ என்ன பண்ற சுபி? பார்த்தா தெரியல, டிவி பார்த்துட்டு இருக்க. நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உனக்கு பொறுக்கல? இது அர்த்த ராத்திரி நேரம். டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? நடு ராத்திரி இந்த மாதிரி கெக்க பக்கன எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? இந்த வீட்ல இன்னும் பல பேர் தங்கி இருக்காங்க. அம்மா நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுமா? நான் காலையில எழுந்து ஜாபுக்கு போகணும். ஜாபா? கூலிக்கு வேலை பண்றேன்னு சொல்லு. ஜாப் எல்லாம் சொல்லி அந்த ஜாப் அசிங்கப்படுத்தாத. நல்ல பொய் சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த தரித்திரம் பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க. எல்லாத்துக்கும் மேல நான் இங்க டிவி கூட பார்க்க கூடாதா? என்னமோ சொன்னீங்க, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு. இது ஒரு குப்பமேடு கூடாரம், காரும் இல்ல. சரி, அந்த ஃபாரின் ட்ரிப் எல்லாம் விட்டு தள்ளு. ஒரு மூவிக்கு கூட்டிட்டு போக முடியுமா? பொண்டாட்டிய ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போறதுக்காச்சும் உங்ககிட்ட காசு பணம் இருக்கா? சுபி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நாங்க உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லவே இல்ல. எவன் நமக்கு சம்மந்தம் பேசி முடிச்சானோ சம்பத் மாமா, அந்த கல்யாண புரோக்கர் உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. போதும், அடுக்கடுக்கா பொய் சொல்லிருக்க. என் வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா நாசம் பண்ணி தொலைச்சிட்ட. நிம்மதியா கொஞ்ச நேரம் டிவி கூட பார்க்க விட மாட்டியா? குடு, ரிமோட் குடு. தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்தாத சொல்லிட்டேன். சுபி, நான் பிடிவாதம் பிடிக்கிறேனா நீ பிடிவாதம் பிடிக்கிறியா? உனக்கு என்ன பத்தி தெரியாது. எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா நான் எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்னு. நான் ரிமோட் தர மாட்டேன். ரிமோட் தர மாட்டியா? முடியாது. நீ தர மாட்டல்ல? எனக்கு ரிமோட் வேணும். சுபி, கையை கீழே இருக்கு. நான் தான் கேக்குறேன்ல, எனக்கு ரிமோட் வேணும். சுபி, கத்தி மேல பற்ற போகுது. பரவாயில்ல, தர மாட்டியா? இல்ல சுபி, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா. நீ என்ன காரியம் பண்ணி தொலைச்ச சோபி? நானா அப்பயே சொன்னேன்ல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என் கையை கட் பண்ணிருக்கீங்க. வரதட்சணை பத்தலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க. நான் ரிமோட் தர மாட்டேன். நான் ஒன்னும் உளரல, உண்மையை தான் சொல்றேன். ஒரு விஷயம் தெரியுமா? இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொல்ல முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, இன்வெஸ்டிகேஷன்லாம் அப்புறம் தான் நடக்கும். முதல்ல உங்க ரெண்டு பேரும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட இந்த கிழட்டு, உன்னோட இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிருந்தா எப்படி இருக்கும்? அதனால அடுத்த தடவை நான் ஒரு விஷயத்தை கேட்டா அதை தர முடியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. என்னடா இவ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னத்த சொல்லிட்டு இருக்காங்க? ரிமோட் கொடு. அந்த ரிமோட் அவகிட்ட குடுடா, கொடுத்து தொலை. அவுட். போடா போ. அத்தை, பாருங்க ரத்தம் எப்படி கொட்டுதுன்னு. போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. போங்க. இப்போ எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சம்பத் அண்ணனா, நீங்க பொண்ணு வீட்டுல எங்களை பத்தின உண்மையை சொல்லியிருக்கணும்ல. அட அர்ச்சனா அம்மா, அவள் மட்டும் என்ன பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா என்ன? அவளோட அப்பா கஷ்டப்பட்டு பொருளை வித்து தான் அவளை இன்ஜினியரிங் படிக்கவே நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த விஷயத்துல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை மேடம். 2 நாள் கத்துவா, அப்புறம் அழுவா, அப்புறம் எல்லாமே தானா சரியாயிடும். நம்ம லைனுக்கு அந்த பொண்ணு வந்துருவா. சரியா? நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், எனக்கு லேட் ஆகுது, நான் வச்சிடுறேன். வணக்கம். அட, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஹலோ ஹலோ சம்பத்தண்ணா, காலை கட் பண்ணிட்டாருடா. என்னாச்சுமா?
சம்பத் மாமா என்னதான் சொல்றாரு? அவர் அந்த பொண்ணுக்கு டைம் கொடுன்னு சொல்றாரு. தன்னால அவ திருந்துவான்னு சொல்றாரு. ஏழையா? சரி, ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? அதாவது ஏழை குடும்பத்துல பிறந்த பொண்ணு பெரிய வீட்டுக்கு பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போவே கூடாதா? ஏழை பொண்ணு என்னைக்கு ஏழையா தான் இருக்கணுமா, பணக்காரியா இருக்க கூடாதா? அந்த நினைப்பு தான் உன் பொழப்ப கெடுக்குது. பண விஷயத்துல மட்டும் நீ பிச்சைக்காரன் இல்ல, உன் நினைப்பே பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கு. சுபதி, நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்த அப்படின்னா, நீ ஒரு படிச்ச நல்ல ஒரு இன்ஜினியர் தானே? 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்துவோம். அப்புறம் என்ன காரு நம்ம நினைச்சா ப்ராப்பர்ட்டி கூட வாங்க முடியும். நான் வேலைக்கு போகணுமா? ஜாபா? நீ என்ன வேலைக்கு அனுப்ப பாக்குறியா? சுபேனா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்ன? ராணி மாதிரி வச்சு பாத்துப்பேன்னு சொன்னல. இப்ப என்னடானா எங்கேயாச்சும் வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நான் ஜாபுக்கு போகணும்னு நினைச்சேனா நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? சுபி, நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஆப்ஷன் சொல்ல வந்தாரா? ஆப்ஷன்? இங்க பாரு, இந்த ஜாப் எல்லாம் என்னால பண்ண முடியாது. எனக்கு வாழ்நாள் முழுக்க இந்த வீட்ல ராணி மாதிரி வாழணும், அவ்வளவுதான். சந்தோஷமா சொகுசா ஒரு வாழ்க்கை நான் வாழணும், புரியுதா? நீ பணம் இல்லாத பிச்சைக்கார மட்டும் இல்ல, உன் நினைப்பே பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கு. என்ன நீ வேலைக்கு போக சொல்றியா? இங்க பாருப்பா, அம்மா, நைட்டு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் தூக்கலையாம்மா? அது வந்து சோபிய பத்தி யோசிக்க யோசிக்க தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா. இங்க பாருப்பா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற? நீ ரூம்குள்ள போகலையா என்ன? அம்மா, அது வந்து சுபி ரொம்ப கோவமா இருக்கா, கதவை ஓபன் பண்ண மாட்டேங்கிறா. இங்க வந்து படுத்த கொசுவோட தொந்தரவு தாங்க முடியலம்மா. காலையில வேலைக்கு வேற போகணும். அப்ப நீ ஒரு வேலை பண்ணுப்பா, பேசாம நீ ஏன் ரூமுக்கு வந்து படுத்துக்கோ. நீ சரியா தூங்கி எழுந்திருக்கலன்னா நாளை காலையில எப்படிப்பா வேலைக்கு போக முடியும்? வாப்பா, ஏன் பெட்ரூம்லயே படுத்து தூங்கு வா. அம்மாடி சோபி, நீ கொஞ்சம் வந்து எனக்கு உதவி பண்ணுமா. பாத்ரூம்ல தண்ணி காலி ஆயிடுச்சுமா. பாருமா, இப்ப கிளீனிங் வேற பண்ணணும். இல்லத்த, எனக்கு இடுப்பு பயங்கரமா வலிக்குது, வெயிட்லாம் தூக்க முடியாது. இங்க பாருமா, அது வந்து கீழே. என்னது, நீ 2 லட்சத்துக்கு சாரி வாங்குனியா? நான் இப்ப வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அத்தை, கீழே இங்க கூட கொஞ்சம் குப்பையா இருக்கு பாருங்க. மா, எந்திரிங்கம்மா. என்னம்மா இது? என்ன பண்ணி இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? அம்மா, என்னோட மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்றீங்க? எதுக்குமா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க எடுத்து போட்டு செய்றீங்க? வேலைக்காரமா இன்னைக்கு வரலப்பா. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நானே நம்ம வீட்டை கிளீன் பண்ணிடலான்னு நினைச்சேன். அம்மா, குறைஞ்சபட்சம் உங்களோட ஆரோக்கியத்தை பத்தியாச்சும் நினைச்சு பாத்துக்கலாம்ல. அம்மா, உனக்கு தான் தெரியும்ல நீ ஒரு ஹார்ட் பேஷண்ட்னு. பாருங்க எப்படி மூச்சு வாங்குது பாருங்க. அட, குறைஞ்சபட்சம் சுபி கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அவ ஏதாவது வேலை செஞ்சிருப்பாள்ல. பரவாயில்ல விடுப்பா, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். சுபி, உனக்கு இப்படிலாம் பண்ண கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அம்மாவுக்கு எத்தனை விதமான வியாதி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? குறைஞ்சபட்சம் அவங்களோட வயசுக்காவது நீ மரியாதை கொடுத்துருக்கலாம்ல. இங்க பாருப்பா, பரவாயில்ல விட்டு தள்ளு, நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டல. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த வீட்டு மருமக, வேலைக்காரி இல்ல.
உனக்கு இப்பெல்லாம் ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு ஞாபகப்படுத்திட்டுலாம் இருக்க மாட்டேன். போலீஸ் தான் உனக்கு ஞாபகப்படுத்துவாங்க. இப்ப சொல்லு, மறுபடியும் நான் அதை ஞாபகப்படுத்தணுமா என்ன? சொல்லு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜெயில போய் உட்காந்து மாவாடுறதை விட நல்லது இந்த வேலையை செய்யறது தானே. என்னத்த நான் சரியா தானே சொல்றேன்? அத்த, இந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே இந்த பிளேட்டையும் வாஷ் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு வேலையும் செய்யுங்க. இந்த ஆப்பிள் இருக்குல்ல, அதை தூக்கி போட்டுருங்க. அமீர், நீ கருண் மை டியர் ஃப்ரெண்ட். வா வா உள்ள வா. ஆமா, நீ யூஎஸ்ல இருந்து எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்த மச்சான். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது, அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் நேரம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான். இப்ப நீ சொன்ன பாரு, அது ரொம்ப சரியா சொன்ன. அம்மா, உங்களுக்கு தெரியுதா வினீத்? அட, என்னோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்டுமா. வணக்கம் ஆண்டி. நல்லா இருப்பா, நல்லா இரு. நீ ஒரு விஷயம் சொல்லுப்பா, நீ ஏன் இவன் கல்யாணத்துக்கு வரவே இல்லை? ஆக்சுவலி எனக்கு லீவே கிடைக்கல ஆண்டி, அதான் இப்போ பார்க்க வந்துட்டான்ல. அட உட்காருப்பா. தேங்க்யூ. சொல்லு மச்சான். அண்ணி எங்கடா காணோம்? அட, அது அவ வேலை விஷயமா மார்க்கெட் போயிருக்கா. யாரு யாரு மார்க்கெட்டுக்கு போனாங்க? நம்ம வீட்டுக்கு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, ஆனா நீங்க எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்ல. அடா ஆமா மச்சான், எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? அதை விட்டு தள்ளுங்க, அவர் எப்பயுமே அப்படிதாங்க. ஐ அம் ஷுபி. அப்புறம் நீங்க? மீத், இவனோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்டு. சொல்லு அமித், வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. சரிங்க ஆண்டி, வணக்கம். நான் போயிட்டு வரேன். அட என்னப்பா, இருப்பா, நீ சாப்பிட்டு போகலாம். இல்லை ஆண்டி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆக்சுவலி அர்ஜென்ட்டாக ஒரு வேலைக்கு போகணும். அப்புறமா பார்க்கலாம். ஓகே பாய். பார்த்து வரேன்டா. அட இருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா நீங்க அப்படியே போயிட்டீங்க. நீங்க யுஎஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, தினம் தினம் வந்து போக முடியாதுல்ல. ஸோ இன்னைக்கு எங்க கூட டின்னர் சாப்பிட்டு போங்க. என்ன சொல்றீங்க அத்தை? ஆமாம்மா, கண்டிப்பா. அட ஆமா மச்சான், கண்டிப்பா கண்டிப்பா. பாத்தீங்கல்ல, அத்தையும் சொல்லிட்டாங்க, அவரும் சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு அத்தை சோலி பட்டோரே பண்ணலான் இருக்காங்க. அதனால எங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க. சரி ஓகே. தம்பி, இன்னொரு பூரி வச்சுக்கோப்பா. இல்ல ஆண்டி போதும், வயிறே ஃபுல்லா ஆயிடுச்சு. நிறைய சாப்பிட்டுட்டேன். நீ எதுவுமே சாப்பிடலையேப்பா. இல்ல ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச்.
ஒரே ஒரு பூரி சாப்பிடுங்க. 2 3 பூரி என் கையால நான் பரிமாறுறேன், நீங்க சாப்பிட்டே ஆகணும். அத்தை, இன்னும் 4-5 பூரி போட்டு அப்படியே எடுத்துட்டு வாங்க. அப்புறமா ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு அந்த அளவுக்கு இருந்தாலே தாராளமா போதும். அப்புறம் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உங்க அப்பாக்கு ஃபேக்டரிஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் யுஎஸ்ல பிசினஸ் இருக்குல்ல, அப்ப நீங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருப்பீங்க போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க சுபி? எதுக்கு நீ இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அந்த அளவுக்கு நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ எப்படி எங்க அம்மாவை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றன்றத பார்த்தேன். அப்புறம் அந்த அமித். மீதா என்ன? இதுக்கு மேல என் வாயை கிளறாத. ஆமா, ஐடியா ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல. மீத் அப்புறம் அவங்களோட குடும்பம் பணக்காரவங்க. அந்த பையன் இன்ஜினியரா இருக்கான். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஆளு உன்னை விட நிறைய சம்பாதிக்கிறான், அதுவும் யுஎஸ்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மத்தபடி இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்தின பையனை நான் கட்டிக்க விரும்பல. அட, எதுக்கு தினம் எங்களை அவமானப்படுத்துற? அட, உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு? மீத்து தான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. என்ன விடுன்னு சொல்றேன்ல, என்ன விடு. உனக்கு எவ்வளவு திமிரு தெனாவிட்டு இருந்ததுன்னா என்னையே ஹர்ட் பண்ண வந்திருப்ப. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, இந்த காயப்பட்ட அடையாளம் ஞாபகம் இருக்கா? நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னா நீயும் சரி உங்க அம்மாவும் சரி ஜெயில உட்கார்ந்து மாவாட்ட வேண்டியதுதான். என்ன பத்தி தெரியும்ல? இந்த மிரட்டெல்லாம் வேண்டாம் சுபி. ஒருவேளை உனக்கு என்னையும் எங்க ஃபேமிலியும் பிடிக்கல அப்படின்னா பேசாம என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடு. டிவோர்ஸ் பண்ணிட்டு போ. கண்டிப்பா பண்றேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நீ அதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும். ரவுண்டா ஒரு 3 கோடி ரூபாய் கொடு, அப்ப நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறேன். அந்த அளவுக்குலாம் என்கிட்ட பணம் கிடையாது. சரி, இப்போ உன் விருப்பப்படி எதை வேணா செய். சரி, ஓகே. நீ இப்ப என்னோட புருஷனா இருக்கிறதுனால சோ என்கிட்ட இன்னொரு டீல் வேற இருக்கு. ஆனா அந்த டீலு, நீ இப்ப என்னோட புருஷனா இருக்கிறதுனால உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நிம்மதியா வாழணும்னு ஆசையா இருக்குல்ல, அப்ப தினமும் எனக்கு 5000 ரூபாய் கொடுங்க. ஒரு நாளைக்கு 5000மா? சுபி, என்ன டிமாண்ட் இதெல்லாம்? இங்க வா சொல்றேன். நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லி அதை புரிய வைக்கிறேன். முதல்ல உன் மூஞ்சி முகரை கட்டிய பாரு. நீ எவ்வளவு ஒரு லக்கியான ஆளு. என்ன பாரு, நான் எந்த அளவுக்கு அழகா இருக்க. என்னோட பாழா போன விதி நாசம் பண்ணிடுச்சு. எனக்கு உன்ன மாதிரி வீணா போன புருஷன் கிடைச்சிருக்கான். என்ன மாதிரி அழகு சுந்தரியான எல்லா விதமான குவாலிட்டிஸ் இருக்கிற
இந்த மாதிரி ஆள்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு கிடைக்காதுல்ல. சோ நீ இப்போ அதுக்கான விலையை கொடுத்து தானே ஆகணும். சுபி, அது மாசம் எனக்கு 60,000 மட்டும்தான் சேலரியே. நீ கேட்குற அளவுக்கு பணத்துக்கு நான் எங்க போவேன்? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய், ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய். எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. எனக்கு நான் கேட்ட பணம் வந்தாகணும். ஒருவேளை நீ இப்ப சொன்னல அந்த 2 டிமாண்ட்ஸையும் ஏத்துக்கல அப்படின்னா என்ன பண்ணுவ? அப்போ எப்படிலாம் நீ என்ன ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணியோ, விட்டுக்குறை தொட்டக்குறையா இருக்குல்ல, அது எல்லா ஃபுட்டேஜும் இந்த மொபைல்ல அம்சமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். என் கையை விட வலிக்குது, என் கையை விட. அப்புறம் விட்டுக்குறை தொட்டக்குறையா இருக்குல்ல, அதை நான் ஒரு தனி கதையா சொல்றேன். உனக்கு தான் தெரியும்ல நான் எவ்வளவு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ்ன்னு தெரியும்ல. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? நான் நடிச்சா இந்த உலகம் கண்ணை மூடிட்டு நம்பிடும். ஏன்னா நான் ஒரு நல்ல பொண்ணுன்னு நம்பிடுவாங்க. இங்க பாருப்பா, நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்ததெல்லாம் சொல்லிடலாம். அவங்களே வந்து அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கட்டும். வெள்ளம் இப்ப நம்ம தலைக்கு மேல போயிடுச்சுப்பா. இல்ல வேணாமா, நம்மளால போலீஸ் கிட்ட எல்லாம் போக முடியாது. போலீஸ் எவிடன்ஸ் கேட்பாங்கம்மா. நம்ம கிட்ட நிரூபிக்க எவிடன்ஸ் எங்க இருக்கு? அதுவும் உண்மைதான். அது மட்டும் இல்லாம நான் டிவோர்ஸ் பண்றதுக்கு 3 கோடி ரூபாய் எங்கம்மா போவோம் சொல்லுமா? அப்போ அவளோட 2வது டிமாண்டை நம்ம நிறைவேற்றி வச்சிடலாம்ப்பா. 3 கோடி ரூபாய் ரெடி ஆகிற வரைக்கும் நாம அதை செய்வோம். அம்மா, மாசம் வெறும் 60,000 மட்டும்தான் சேலரி எனக்கு. இதுல தினமும் 5,000 ரூபாய்க்கு நான் எங்கம்மா போவேன் சொல்லுங்க? அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்னோட ஒரு எஃப்டி இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் நகையும் இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அது நமக்கு உதவி செய்யலைன்னா அது இருந்து நம்ம கிட்ட என்ன பிரயோஜனம் சொல்லு? நீ எடுத்துட்டு போப்பா. ஆனா அம்மா, இல்லப்பா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அது உனக்கு சொந்தமாக போறது தானே. தாராளமா நீ எடுத்துட்டு போ. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். நீ என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டே கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட். நல்லா ஸ்மார்ட்டான ஆளாக தான் இருக்க. ரொம்பவே நான் ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணு தான். அதனால தான் நான் பிடெக் படிச்சிருக்கேன். ஒரிஜினல் இன்ஜினியர்மா. சரி, ஓகே, உன்னோட நம்பரை ஷேர் பண்ண. எனக்கு உன் கூட ஃபோனில் பேசணும்னு ஆசையா இருக்கு. சரி. ஹலோ. அவ்வளோ சீக்கிரம் என் ஞாபகம் வந்துருச்சா என்ன? ஆமா, உங்க பர்சனாலிட்டி அப்படிதானே இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க என்னோட ஃப்ரெண்டோட மனைவி. இப்படிலாம் பண்றது சரியா? அதெல்லாம் நீங்க நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? சரி தப்பெல்லாம் விடுதல்லுங்க. ஓகே. சரி, இங்க பாரு. சொல்லு. நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ட்ரெஸ் தான். அது எப்படின்னா, யுஎஸ்ல பொண்ணுங்கெல்லாம் போட்டுப்பாங்கல்ல. வாயே, இப்பவே மீட் பண்ணலாமா? அது வந்து கருண் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். அவன் முன்னாடி இதெல்லாம். நீ என்ன சொல்ல வர? நான் கூப்பிட்டா கூட வர மாட்டீங்களா? அப்படி நான் எப்போ சொன்னேன்? சரி, ஓகேம்மா, நான் அதோ வந்துடுறேன். ஓகே.
நண்பன் சொல்லிட்டு சின்ன வயசு ஃப்ரெண்டோட பொண்டாட்டி கிட்ட உட்காந்துருக்க. அவன உன்ன சுபி நீ என்ன சுபி சுபி? எனக்கு மீத்த ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் அவருக்கும் அஃபேர் நடந்துட்டு இருக்கு. அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அமித், அப்புறம் உன்னை இந்த இடத்துல கொண்டு போட்டுருவாடா. விடு அவனை. உனக்கு கொஞ்சம் கூட விடு வெக்கமா இல்ல அமித்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் கண்ணு முன்னாடியே என் பாய் ஃப்ரெண்ட் மேல கை வைப்ப நீ. இன்னொரு தடவை அவனை டச் பண்ண அறைய மாட்டேன். ஒரே அடியா சுட்டு தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. ஓகே பாய். மீத், இப்ப என்னை விட்டுட்டு போகாத. மேடம் உங்க விருப்பம் தான் என் விருப்பம். இவ இங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ண போறா? நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? கிளம்பு, கிளம்புன்னு சொன்னேன். இங்க பாரு, போகும்போது டோரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போ. இப்போ நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவசி கிடைச்சிரும். மனச தளர விடாதப்பா. நான் இப்ப எதை நினைச்சு வருத்தப்படுறேன்னா, என்னால இப்ப உங்களுக்கும் இந்த அவமானம் அப்புறம் கஷ்டத்தை அனுபவிக்கிற நிலைமை வந்துருச்சு பாருங்கம்மா. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா, என்ன மன்னிச்சிருங்க. அழாதப்பா, நீ அப்படியெல்லாம் யோசிக்காதப்பா. உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம்தான்ப்பா. நான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிப்போம்ப்பா. நீ கவலைப்படாம தைரியமா இரு. தம்பி, இங்க பாரு தம்பி, கரண் உன்னோட சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அப்புறம் ஏன்பா அவன் விஷயத்துல நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யற? நான் உன்னை கூட என் பையன் கரண் மாதிரி தான்ப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டி நான் எதுவும் பண்ணல. அது ஷோபி. நீ அவளை ஒதுக்கி தள்ளிட்டு போக வேண்டியதானப்பா? என்னால முடியல ஆண்டி. அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. பேசாம நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ஷோபி கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணிடுங்க. அதான் சரியா இருக்கும். இங்க பாரு தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. நில்லு. ஹலோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு கொஞ்சம் பணம் லோனா கிடைச்சா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆமாங்க, ஒரு 5 லட்சம் கிடைச்சா கூட ஓகே தான். ஆமா, ப்ளீஸ் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சொல்லுங்க. சரி, நான் உங்க கால்காக வெயிட் பண்றேன். ரொம்ப நன்றி. இங்க பாருப்பா, நாளைக்கு நம்ம அவகிட்ட பணத்தை கொடுக்கலன்னா அந்த பொண்ணு எக்கு தப்பா ஏதாவது செஞ்சிட போறா. அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஏதாவது பண்றேம்மா. நீ சோபி, சுபி, என்னது இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்துற? எல்லாமே மீத் தான் கிஃப்டா கொடுத்தாரு. ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஹே, ஒரு நிமிஷம்.
அத்தை, மறக்காம அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்படியே என்ன மாதிரியே இருக்குல்ல? எஸ். அட இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. நீ இப்ப கூட காசு இல்லாத ஏழை மாதிரி தான் பேசிட்டு இருக்க. ஒருத்தன் ஏழையா இருந்தானா அவன் நினைப்ப கூட கஞ்சத்தனமா தானே இருக்கும். ஆனா மீத் அப்புறம் அவரோட ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இவர் பெரிய கோடீஸ்வரர் இல்ல மீத்? யா, இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். சுபி, என்ன விளையாட்டு இதெல்லாம்? மீத், நம்ம என்னோட ரூமுக்கு போலாமா? அது ஏன்னா இங்க ஏராளமான பேரோட கண் திருஷ்டி அதிகமா இருக்கு. நம்ம ஜோடி மேல கண்ணு பட்டுச்சுன்னா ஐ திங்க் we need privacy. சரிதானே? பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு உறவு முடிவு பண்றது கடவுள் தான் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு பல இடங்கள்ல உறவுகள்லாம் ஒரு வியாபாரமா மாறிடுச்சு. இப்ப இந்த உறவுகள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொத்து பத்துக்கள், அவங்களோட இன்கம்கான கணக்கை தான் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் அத்தனையுமே ஒரு போலியா தான் இருக்கும். ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவுல ஒரு உறவை ஏற்படுத்துறவங்க அதில் யாராவது ஒருத்தர் போலியா இருந்தாங்கன்னா அது சரியாவே வராதுல்ல. இதுல சில பேர் இன்னும் நிறைய பேராசப்படுறவங்க தான் இருப்பாங்க இல்லைங்களா? நடக்கிறத தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. அப்புறம் பண்டில் பண்டலா தங்க காசுகளை எப்படி குவிக்கிறாங்களான்னு பாக்குறாங்களே தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு உறவு பேராசை அடிப்படையா வச்சு உருவாச்சோ அதோட முடிவு அதி பயங்கரமா இருக்கும்ல. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் இந்த மாதிரியான புள்ளன்னு தெரியவே இல்லை. என் பொண்டாட்டிக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக நான் என்னோட அம்மாவோட நகையை நான் அடமான வைக்க போறேன். நான் ரொம்ப ரொம்ப மோசமான புள்ளம்மா. இல்லப்பா, அப்படியெல்லாம் யோசிக்காத. நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருந்தா இது மாதிரி நிறைய நகை வாங்கிக்கலாம்ப்பா. கரண், நான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த தான் வந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் 12 மணிக்கு முன்னாடி கொடுத்தா நல்லா இருக்கும். கையில என்ன மூடி மறைக்கிற? பின்னாடி என்ன இருக்கு? அட காட்டு. இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு நீ எங்க ஓடுற? என் கண்ணில் படக்கூடாதுன்னு எடுத்துட்டு ஓடுறியா? நீ கேட்ட பணத்தை கொடுக்கறதுக்காக இந்த நகையெல்லாம் அடமான வைக்கிறதுக்காக தான் போயிட்டு இருந்தேன். உன்னோட பிடிவாதம், உன்னோட பிளாக்மெயிலால என்னோட அம்மாவோட நகையெல்லாம் வைக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்ப இதை அடமானம் வைக்கிறோமோ வைக்கலையோ தேவையில்லை. குறைஞ்சபட்சம் 3-4 லட்சம் ரூபாய் கிடைக்கும்ல. சரி, அப்போ ஒரு வேலை செய். இது இப்போ என்கிட்டயே இருக்கட்டும். கோடி ரூபாய் கணக்குல இதை கழிச்சுக்கலாம். சுபி, இது உங்களுடைய பாரம்பரிய நகை. ஆமாம்மா, அது ஒழுங்கா திரும்ப கொடு. அது என் அம்மா நகை. அது என் அம்மா நகை. அப்படிலாம் இனிமே நடக்காது. அம்மாடி சோபி, இந்த நகை மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிடாதம்மா. நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன். இந்த நகை எங்க குடும்பத்தோட சொத்துமா. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு இங்க போயிடாத. பாருங்க அத்தை, நானும் இப்ப அததான் சொல்றேன். இத செக்யூரிட்டிக்காக தான் வச்சிருக்கேன்னு சொல்றேன். நான் கேட்ட பணத்தை நீங்க கொடுத்துருங்க. அப்புறம் நீங்க இதை திரும்ப வாங்கிட்டு போயிடுங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் பண்ணிடாத. சுபி,
உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு அடிக்க கை வாங்குவேன். என் பையனை விடுறா. நீ என்ன பண்ற? அவனை விடு, விடுறா. இவன் உன் சின்ன வயசு நண்பன்பா. அடுத்த முறை ஷோபி மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வலியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா? இன்னைக்கு என்னோட பேமெண்ட் என்னாச்சு? ஆமா, மேடம்க்கு பேமெண்ட் வேணும். இன்னைக்கு நீ அவங்க மேல கை வாங்கினதுக்கு பெனால்டி கட்டணும். இன்னையில இருந்து தினமும் நீ அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். சரிங்க அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். மீ, நம்ம ரூமுக்கு போலாமா? கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோன்னு எங்களை திரும்ப திரும்ப சோதிக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே தெரியாதா? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? மத்தவங்க ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி டோரை தட்டணும் தெரியாது? அது வந்து நான் உனக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். சரி கூட. இதென்னது? இதுல வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கு. 10,000 ரூபாய்க்கு தானே டீல் பேசணும். டைமா பாரு. அதாவது அடுத்த நாள் ஆயிடுச்சு. மீதி பணம் எங்க? இதுக்கு மேல என்கிட்ட பணம் எதுவும் கிடையாது. இருந்தது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். நகையை கூட இப்ப நீ தான் வாங்கி வச்சிருக்க. இப்போ மிச்சம் மீதி என்கிட்ட எதுவுமே இல்ல. இந்த வீடு இல்ல, கடைசியா எனக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். இப்போ நான் அதையும் வித்து தொலைச்சிட்டேன்னா கடைசியா நானும் அம்மாவும் எங்க போவோம் சொல்லு? அப்படின்னு நான் எப்ப சொன்னேன்? நான் எப்ப சொன்னேன்? நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு எப்ப சொன்ன? நீ என்னோட சம்பளம் இல்லாத வேலைக்காரன். அப்படி இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் உன்னெல்லாம் போக விட மாட்டேன்ல. இங்க பாரு. இதென்னது? டைமா பாரு. இதுல வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கு. 10,000 ரூபாய்க்கு தானே டீல் பேசணும். அதாவது அடுத்த நாள் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அம்மா இதுக்கு மேல இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்துட போறாங்க? இல்ல, நான் அப்படிலாம் எதுவுமே செய்யறதா இல்ல. நீங்க 2 பேர் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுவ நீ? ஏன் முன்னாடியே அவ்வளவு கத்தி கத்தி பேசுற நீ? எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு இப்போ சரியான பாடத்தை கத்து தந்தே ஆகணும்.
உனக்கு அவ்வளவு தைரியமா எங்களை ஏமாத்த பாக்குறியா? போன கூட இதுல எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நீங்க 2 பேரும் எனக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எவ்வளவு தூரம் நடிச்சிருக்கீங்க. கருண் ஒழுங்கா போனை கொடுத்துரு. போனை நான் தரவே மாட்டேன். கருண் போனை இல்ல கொடுத்துரு. நான் தர மாட்டேன். டேய், நான் தர மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். இல்ல இல்ல நான் கொடுக்க மாட்டேன். இல்ல நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். இல்ல நான் கொடுக்க மாட்டேன். இல்ல 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 நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். ஏய் இல்ல கொடுக்க மாட்டேன். மாமனை யார் மேல கை வைக்கிற? என்ன உனக்கு அவ்வளவு திமிர ஆயிடுச்சா? என் பொண்டாட்டி கூட ஜல்சாவா பண்ற நீ? உன்னை சாவுடா. விட மாட்டேன்டா. சாவுடா. கைய கீழே போடுடி. கருண் பாத்துப்பா, உனக்கு ஒண்ணு அடிப்படலையே. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து கையை வெட்டிட்டாங்க. இவரையும் போட்டு அடிச்சிருக்காங்க, என்னையும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நல்ல வேளை நீங்க வந்தீங்க சார். முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அடைச்சி வாய மூடு. இங்க பாருப்பா, நீ இப்ப நல்லா தானே இருக்க. இங்க பாருப்பா, இனி எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். இன்ஸ்பெக்டர் சார் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் சார், எவிடன்ஸ். சார் சார் அது வந்து இது எல்லாமே பொய் சார். நீ என் புள்ளையவே அடிச்சு கொல்ல பாக்குறியாடி? உங்களை மாதிரி பொம்பளைங்க சட்டத்தை தப்பா யூஸ் பண்றாங்க. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். விடவே மாட்டேன். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. கூட்டிட்டு போங்க. என்ன விடு விடுன்னு சொல்றேன்ல. போங்க. கையை விடு. கையை விடு. இனிமே எல்லாம் சரியாயிடும்பா. கலர் கலரா கனவு காண எல்லா மனுஷங்களுக்கும் உரிமை இருக்கு. அது அவங்க கல்யாணத்தை பத்தி கனவு கண்டா அது இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும். அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. இதெல்லாம் எங்க ஆரம்பமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கனவுகள்ல உழைக்காமலே சொகுசா வாழணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அப்புறம் அதுக்காக நீங்க மத்தவங்களை ஏமாத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப அது ஒரு குற்றமாவே மாறிடும். சுபிக்கு 2 வழிகள் இருந்துச்சு. அவளுக்கு ஒருவேளை அந்த சம்பந்தம் பிடிக்கல அப்படின்னா அவ ஒரே வார்த்தையில ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அவ செஞ்ச பாவம் அவளை விடவே இல்லை. தன்னோட பேராசைக்காக அவ குற்றங்களை அதிகமா செஞ்சுக்கிட்டே தான் வந்தா. ஒருவேளை அதை கூட தடுத்து நிறுத்திருக்கலாம். ஏன்னா அந்த உறவோட ஒரு ஆரம்பத்துல பொய் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உண்மையை உடைச்சு பேசியிருந்தாலே சரியா போயிருக்கும். இந்த மாதிரியான தப்புக்கள் எப்பவும் நடக்கக்கூடாது.